வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பி ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2 2A மெயின்ஸுக்கான கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சில பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தடவை உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன். சரிங்களா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 77 இது வரைக்கும் 2 ஆடண்டம் வந்திருக்கு. எல்லாம் சேர்த்து குரூப் 2ல வந்து 77 வேக்கன்சி தான். சரிங்களா? அடுத்து குரூப் 2ஏவை பொறுத்த வரைக்கும் 1300 சம்திங் வேக்கன்சி வந்தது. அதில் அந்த லைவ் ஸ்டாக்கு அந்த வேக்கன்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 485 வேக்கன்சி ஆட்டம் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஹைகோர்ட்டில் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்க வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 748ன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எக்ஸாக்டாக 750 எக்ஸாக்டாக 748 வேக்கன்சின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ குரூப் 2ல 77 வேக்கன்சியும் குரூப் 2ஏல 748 வேக்கன்சியும் இருக்குது. அடுத்து புது வேக்கன்சி புது ஆடண்டம்க்கு வந்து எல்லாருமே ஹெச்ஆர் மினிஸ்டரை பார்த்து கேட்டிருக்காங்க. அவரும் இருக்கிற வேக்கன்சி அதாவது எக்ஸ்டென்ஷனில் அந்த 2024லேருந்து 25 வரைக்கும் ரிலீவ் ஆகி இன்னும் எக்ஸ்டென்ஷனில் இருக்காங்க இல்லைங்களா? அந்த டீட்டெயில் எல்லாம் கேட்டு யாராவது போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த வேக்கன்சி எல்லாமே இப்போ நாங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. 2025 26 வேக்கன்சி கிடையாது. 2024 25க்கான வேக்கன்சியில் இப்போ எக்ஸ்டென்ஷனில் இருக்காங்க இல்லைங்களா? அந்த வேக்கன்சி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆடண்டம் வரலாம். சரிங்களா? வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிமம் 4 to 5 வேக்கன்சி குறைஞ்சபட்சம் வரும். அப்படி வந்ததுன்னா கூட 40 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு 400 to 500 வேக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கவுன்சிலிங் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பார்ப்போம் வருதா என்னென்னு. ஓகே, குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 77 வேக்கன்சி. அதில் ஓசிக்கு 24, பிசிக்கு 20, பிசிஎம்முக்கு 3, எம்பிசிக்கு 15, எஸ்சிக்கு 12, எஸ்சிஏக்கு 2, எஸ்டிக்கு 1. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட் ரேங்க் வந்து வருது இல்லைங்களா? ரேங்க் லிஸ்ட் வருது இல்லைங்களா? அப்போது ஓசியில் வந்து 24 வேக்கன்சிக்கு ஒரு 4 பேர் 5 பேர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி விட்றாங்க. அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டா கூட ஃபஸ்ட்டு 30 ரேங்க்கு அதாவது பிசியில் 1லேருந்து 6 ரேங்க்கு டு 7 ரேங்க் இருக்கவங்க, பிசிஎம்மில் 1லேருந்து 5 ரேங்க்குள்ளே இருக்கவங்க, எம்பிசியில் 1லேருந்து 20 ரேங்க்குள்ளே இருக்கவங்க, எஸ்சியில் 1லேருந்து 15 ரேங்க்குள்ளே இருக்கவங்க, எஸ்சிஏவில் 1லேருந்து 5 ரேங்க்குள்ளே இருக்கவங்க, எஸ்டியில் மேக்ஸிமம் 3 ரேங்க்குள்ளே இருக்கவங்க ஓசியில் போயிடுவாங்க. சரிங்களா? அடுத்து பிசி வருது. பிசியில் 20 வேக்கன்சி. ஆல்ரெடி நான் சொன்னேன் அங்கே 15 ரேங்க்கு போயிருக்கும். அது போயிருந்தது அப்படின்னா இங்கே பிசியில் வந்து நமக்கு 20 இருக்குது அப்படின்னா பிசி ரேங்க்கு 35 வந்ததுன்னா அதோட பிசி முடிஞ்சிடும். பிசிஎம்முக்கும் மேக்ஸிமம் 6th ரேங்க் கூட முடிஞ்சிடும். எம்பிசிக்கும் மேக்ஸிமம் அங்கே ஒரு 7 போயிடுச்சுன்னா கூட இங்கே ஒரு 15 இருக்குது. சரிங்களா? ஸோ அங்கே ஒரு 10 போயிடுச்சுன்னா கூட இங்கே ஒரு 25 30 ரேங்க்குள்ளே இருக்கவங்களுக்கும், எஸ்சிக்கு 20 ரேங்க்குள்ளே இருக்கவங்களுக்கும், எஸ்சிஏக்கு அதிகபட்சம் 5 ரேங்க்கு, எஸ்டிக்கு 5 ரேங்க்கு. சரிங்களா? அப்போது கம்யூனிட்டி வைஸு ஃபஸ்ட்டு வர 25 பேர்த்துக்கு தான் குரூப் 2ல் வேலை கிடைக்கும். சரிங்களா? மேபி ஃபஸ்ட்டு மார்க் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே எக்ஸாக்டாக இதுதான் ஃபஸ்ட்டு மார்க்காக வரும்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? ஏன்னா ஒரு 5 மார்க் கொஷின் எழுதுறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு வந்து கீவேர்டு பார்த்திங்கன்னா 10 தருவாங்க. நீங்கள் 10 கீவேர்டு எழுதியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் 4.5 மார்க் தான் தருவாங்க. ஆனால் 8 கீவேர்டு எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வெறும் 3.5 மார்க் தான் தருவாங்க. சரிங்களா? அவங்க வந்து ப்ளஸ் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா கிளியராக இருக்கா, நல்ல தெளிவாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் மார்க் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கு எப்படி பார்த்தாலும் 167, 168, 300 மார்க்குக்கு 160, 168 இந்த ரேஞ்சுக்கு தான் வரும். அதுக்கு மேலே வர்றதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. 300க்கு 250 எடுக்கிறது கூட அதிசயம் தான். மேபி இதில் மார்க்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ரேங்க் வைஸ் ஒரு கம்யூனிட்டிக்கும் 25 பேர். சரிங்களா? மீதி யாருக்கும் குரூப் 2க்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தாலும் 25 to 30 ரேங்க்கு. ஏன்னா இதில் வந்து இந்த முனிசிபல் கமிஷனர் தான் எனக்கு வேணும்னு குரூப் 2ஏக்கு போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டிக்கும் 30 ரேங்க்குன்னு வச்சிங்கன்னா பிசிக்கு 30 ரேங்க்கு, பிசிஎம்முக்கு ஒரு 10 ரேங்க்கு, எம்பிசிக்கு ஒரு 30 ரேங்க்கு, எஸ்சிக்கு ஒரு 15 to 20 ரேங்க்கு, எஸ்சிஏக்கு ஒரு 10 ரேங்க்குன்னு வைங்க. எஸ்டிக்கு அதிகபட்சம் 3 to 4 ரேங்க் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது முடிஞ்சிடும். இது வந்து குரூப் 2க்கு. சரிங்களா? அப்படியே திரும்பி இந்தாண்டு குரூப் 2ஏக்கு வந்தோன்னீங்களேன், ஓசியில் ஒரு 231 வேக்கன்சி, மொத்தம் 748 வேக்கன்சி. அதில் ஓசிக்கு 231 வேக்கன்சி,
பிசிக்கு 198 வேக்கன்சி, பிசிஎம்முக்கு 26 வேக்கன்சி, எம்பிசிக்கு 149 வேக்கன்சி, எஸ்சிக்கு 112 வேக்கன்சி, எஸ்சிஏக்கு 7 வேக்கன்சி. சரிங்களா, மொத்தம் 748 வேக்கன்சி. இந்த 748 வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி கழிச்சிட்டோம்னு வைங்களேன், மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா 662 வேக்கன்சி தான். சரிங்களா, ஸோ இந்த குரூப் 2A பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 13 கொஷின் வந்து பஞ்சாயத்துன்னு வைங்க, அதை கழிச்சு விட்டு கண்டிப்பாக இவங்க கட் ஆஃப் தரப்போகிறதில்ல, மார்க்கும் தரப்போகிறதில்ல. அந்த 13 கொஷினை நாங்கள் கழிச்சு விட்டு தான் 193க்கு தான் நாங்கள் மார்க் சொல்லுவோம் அப்படின்லாம் இவங்க சொல்ல போகிறதே கிடையாது. 200 கொஸ்டினுக்கு தான் பார்ப்பாங்க. 200 கொஸ்டினில் எப்படி பார்த்தாலும் அந்த 13ஐயும் நீங்கள் விட்டுருங்க. சரிங்களா, அதை விட்டால் ஜென்ரல் ஸ்டடீஸை மொத்தம் ஜென்ரல் ஸ்டடீஸில் 150 கொஸ்டினும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில் 50 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இந்த தடவை வந்து தமிழ் கேட்கல, இதை மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, மாட்ரேட்டுக்கும் டஃப்புக்கும் நடுவில், அதாவது குரூப் 1 கொஷின் ரேஞ்சுக்கு கேட்டிருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் எல்லாருமே காமனாக 100 கொஷின் எல்லாருமே கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு படித்தவங்க 120 அட்டன் பண்ணியிருப்பாங்க. நல்லா படித்தவங்க 130 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, 130 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பாங்க. 20 கொஸ்டின் கையே வச்சுருக்க முடியாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 40 to 42 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு மார்க் 172 வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபஸ்ட் மார்க் மீன்ஸ் அது கட் ஆஃப் கிடையாது. சரிங்களா, 172 வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மார்க் வந்து 170லேருந்து 175க்குள்ளே இருந்தாலும் அந்த 170 to 175ல் எப்படியும் ஒரு 5 பேராவது கண்டிப்பாக இருப்பாங்க. சரிங்களா, ஏன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இவங்க இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒருத்தருக்கு 130 கொஸ்டின் தெரிஞ்சிருக்கலாம், மீதி 20 கொஸ்டினை வந்து ஃப்ளூக்கில் போட்டு வந்திருக்கலாம், அதில் அவருக்கு 15 கொஸ்டின் கரெக்டாக கூட இருந்திருக்கலாம். சரிங்களா, ஸோ அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு மார்க் பார்த்திங்கன்னா 175 அந்த ரேஞ்சில் தான் வரும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, ஃபஸ்ட்டு மார்க் 175ன்னு வச்சா கூட அந்த 170 to 175ல் மினிமம் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அடுத்து 165 to 170ல் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேர் இருப்பாங்க. அடுத்து 160 to 165ல் ஒரு 500 பேர் இருப்பாங்க. அடுத்து 155 to 160ல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருப்பாங்க. நமக்கு இருக்க வேக்கன்சி எவ்வளோ? 748 வேக்கன்சி தான். அப்போது சிவி வந்து எவ்வளோ பேர்த்துக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோவில் தான் கொடுப்பாங்க. அப்போ 748 வேக்கன்சிக்கு எவ்வளோ பேர்த்துக்கு தருவாங்கன்னு பார்த்திங்கன்னா 1500 பேர்த்தை தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா, அப்போது அந்த 1500 மார்க், அந்த 1500 பேரோட மார்க்குமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 150 ரேஞ்சிலே முடிஞ்சிடும். சரிங்களா, அப்போது ஓசியில் நமக்கு இருக்கிறது மொத்தமே 231 வேக்கன்சி தான். சரிங்களா, அந்த 231 வேக்கன்சி எங்கே ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 160 அண்ட் எபோவில் காலி ஆயிரும். கடைசி ஓசி வேக்கன்சி வந்து 160ல் மேபி ஃபில் ஆகலாம். ஒரு மார்க்கில் 2 மார்க் முன்ன பின்ன, அது 162ஆகவும் இருக்கலாம், இல்லை 158ஆகவும் இருக்கலாம். சரிங்களா, அந்த ரேஞ்சில் தான் முடியும். ஓசிக்கு என்ன நடந்தாலும் 150யோட முடிஞ்சிடும். அந்த ஓசி ஓசி வந்து 158ல் முடியுது அப்படின்னா அந்த 158லேருந்து தான் பிசி, எம்பிசி, எஸ்சி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, பிசிக்கு மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 200 வேக்கன்சி. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா 155, 153க்குள்ளேயே பிசி முடிஞ்சிடும். பிசிக்கும் எம்பிசிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. எம்பிசியும் 153க்கே முடிஞ்சிடும். எஸ்சி மேபி அதிலேருந்து இன்னொரு 2 மார்க் குறையலாம், அதை விட குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 150ல் முடிஞ்சிடும். பிசிஎம்முக்கு வந்து 145 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 145 வரைக்கும், எஸ்சிஏவும் பிசிஎம்மும் ஒன்று தான். இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா 145 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. எஸ்டிக்கு 142 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதுதான் கட் ஆஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓசியை பொறுத்த வரைக்கும் 158. சரிங்களா, பிசி, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 153 இல்லை 150. சரிங்களா, 150ன்னு வச்சுக்கிங்களேன். பிசி, எம்பிசி, எஸ்சி மூணுக்கும் 150ன்னு வச்சிங்கனாலும் பிசிஎம், எஸ்சிஏக்கு 145, எஸ்டிக்கு 142 இவ்வளோ தாங்க வரும். இதுக்கு மேலே போகிறதுக்கும் போனால் மேபி 2 மார்க் கூட போகலாம், இல்லைனாலும் 2 மார்க் கம்மியாகலாம். ஆனால் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பில்லை, கூட போனாலும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பில்லை. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRP IAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.